ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை வீடியோ தான். அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே ஒரு பிரதர் வந்துட்டு ஒரே கமெண்ட் அப்படின்னா ஒரே மீனிங்கான கமெண்ட் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தார். இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இதை கேட்டிருக்காங்க. அப்போலாம் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணல. இப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை பெட்ஸ் சேலம் அப்படிங்கிற நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். எதுக்காக மனுஷங்களை விட மிருகங்கள் கூட அதிகமா பழகணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. புடிச்சா வாலாட்டிக்கிட்டு சுத்தி வரும், பிடிக்கலன்னா கடிச்சு கொன்னுடும். மனுஷங்க மாதிரி நடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமுலுப்பில் வந்துட்டு இன்றைக்கி தான் குளிச்சிச்சு. ஒரு மாதம் இருக்கும் க்ரூமிங் பண்ணி. இப்போ மறுபடியும் முடியெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இவளுக்குமே முடி வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் டைம் இல்லாததுனால போக முடியல. க்ரூமிங் பண்ணினது தான். மறுபடியும் வந்து தலையில் மட்டும் முடியை விட்டுட்டேன், ஒரு ஜடை போடுற மாதிரி. உடம்புக்கெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு மறுபடியும் போகணும். மேடம் வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு காய வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் அதுக்கு தலை சீவி விடணும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நான் டாக் சேல் பண்ணுறேன் இல்லையா, அதை பற்றின கமெண்ட்டு. வாயில்லாத ஜீவனை வந்துட்டு எப்படி விற்கிறீங்க, அதை விற்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது, அப்புறம் இந்த மாதிரி ஃபாரின் பிரீடெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாட்டு நாய்ங்களை வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவங்களை குட்டிங்களெல்லாம் தாய்கிட்ட இருந்து பிரித்தா இவ்வளோ நாளாக ஆசையாக பார்த்து வளர்த்திட்டு இருந்துட்டு அதை எப்படி நீங்கள் சேல் பண்ணுறீங்க, உங்கள் மனசு வலிக்காதா, இதுக்கெல்லாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்துட்டு இவரோட டவுட்டு மட்டும் இல்லை, நிறையா பேரோட டவுட்டு. அதுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு பதில் சொல்ல போகிறேன். சொல்லலை, ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு நிறையா சோசியல் ஒர்க் பண்ணுறீங்க. ஸ்ட்ரீட் டாகுங்களுக்கெல்லாம் நல்லா ஆதரவளிக்கிறீங்க, அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பண்ணினது இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறீங்க. பார்க்கும்போதே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணினேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு பார்த்தா, வாயில்லாத ஜீவனை வந்துட்டு எப்படி விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்வி. இது வந்துட்டு தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வாயில்லாத ஜீவன் தான் ஓகே, அதை விற்கிறோம் தான் ஓகே. அது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஒரு பொருளை வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, அது ஒன்றும் வாங்கிட்டு போய் அவங்க வந்துட்டு ஒன்றும் ரோட்டில் விட போகிறதில்ல, வீதியில் விட போகிறதில்ல. காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை குழந்தை போல் அதை வந்துட்டு பார்த்துக்குவாங்க. குழந்தைக்கு மேலேயே வந்துட்டு அதை பார்த்துக்குவாங்க. எங்கள்கிட்டயே வந்துட்டு எத்தனையோ குழந்தைங்க பசங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டி இந்த டாக் வந்ததுலேருந்து, இந்த பப்பி வந்ததுலேருந்து எங்கள் அம்மா வந்துட்டு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, இதவே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூலாம் எங்களுக்கு வந்திருக்குது. அந்த மாதிரி வீட்டில் தன்னோட குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க வாங்கிட்டு போகிற பப்பியும் அவங்க பார்த்துக்குவாங்க. வாயில்லாத ஜீவனை போய் எங்கேயோ போய் கிணத்துல போட்டுட்டு வந்துடல, எங்கேயோ போய் ரோட்டில் விட்டுட்டு வந்துடல. அது வந்துட்டு இன்னொருத்தவங்க பத்திரமா நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க வந்துட்டு வாங்குறாங்க. அது வந்துட்டு எப்படி விற்கிறீங்க, அது பாவலையான்னு கேட்டால் அதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இதுனா ஆடோ மாடோ கறிக்காய் வாங்கிட்டு போகிறாங்க, அதை அடித்து சாப்பிட்றதுக்கு ஐயோ இதை எப்படி அடித்து சாப்பிட்றாங்களே, இது எப்படிங்க கொடுக்குறீங்க, ஒரு தாயை போல் நீங்கள் வளர்த்திக்கிட்டு இவ்வளோ நாளாக வளர்த்திக்கிட்டு அதை அடித்து கொல்ல போகிறாங்களே, எப்படிங்க நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டால் பரவாயில்ல. இதை வந்துட்டு தன்னோட குழந்தைங்கள விட ஒருபடி மேலே தான் வந்துட்டு பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க படுக்கிறதுக்கு பெட்டு, ஷாம்பு, நம்மளோட லக்ஸரியை விட நாய்களுக்கு வந்துட்டு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு படி மேலே தான். நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பை விட இவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்போட விலை அதிகம். இவங்களுக்கு பெட்டு, பல்லு விளக்கி, குளிக்க வச்சு, தலை சீவி விட்டு எல்லா வகையான டாவுக்குமே க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா. அந்த மாதிரிலாம் கவனிச்சுக்குவாங்க. அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போய் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி தான் பத்திரமா வச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம். இதை வந்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையான்லாம் தெரியல. யாரும் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்க தூக்கிட்டு போய் ஒரு தெருவில் விட்டுற மாட்டாங்க, அவங்க வந்துட்டு பத்திரமா பார்த்துக்குவாங்க. அப்புறம் என்ன கேட்டிங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்துட்டு இந்த நாயை விற்கும்போது உங்களுக்கு மனசு வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் மனசு வலிக்கும் தான். நானும் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன். ஆரம்பத்தில் என்னாச்சு அப்படின்னா, டாக் வந்துட்டு குட்டி போடும்போது ஒரு 5 குட்டியோ 6 குட்டியோ போடும்போது நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். குட்டி போடுற நாள்லேருந்து 40 நாள் 45 நாள் அந்த குட்டியை நான் வந்துட்டு கொடுக்குற வரைக்குமே நைட்டு ஃபுல்லாகவே ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபீடிங் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் குழந்தைங்க அந்த குட்டிங்களை வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எடுத்து அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்க வச்சு அந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பேன். 45 நாள் வரைக்கும் அது வந்துட்டு மற்ற ஃபுட்டை பழக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துக்குவேன். ஆனால் அதே வந்துட்டு 40 நாளோ 45 நாளோ ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போகும்போது என்னால் தாங்கவே முடியாது தான். நான் அழுதுருக்கிறேன் நிறையா டைம் அழுதுவேன். என்னால் முடியல, நான் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறேன், அப்போ குட்டியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அழுவேன். அது என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் ஆக வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சில பேர் வந்துட்டு தன்னோட குழந்தை மாதிரி அதை பார்த்துக்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே அப்படி தான் வாங்க போகிறாங்க. சில பேர் வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து அதை எடுக்க வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வராது, அது நல்ல நேரத்தில் உள்ள வரணும், நல்ல நேரத்தில் நாங்கள் வாங்கணும், நல்ல நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பணம் அட்வான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, குட்டியை வாங்க வரும்போது நான் வந்துட்டு அழுதுருவேன். குட்டியை கொடுக்கும்போது நான் அழுவேன், எப்பயுமே அழுவேன். அது வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது ஏன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து வாங்க வராங்க, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு வாங்க வராங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னா அது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு காசு வாங்கிட்டு நம்ம கொடுக்குறோம், அவங்கள்ட்ட சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் நான் அழுகிறத நிறுத்தினேன். என்னோட பழைய வீடியோஸ் இதெல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் யூடியூப்பில். வந்துட்டு டாக் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்து அழுவேன், குட்டியை வந்துட்டு கொடுத்துட்டு உட்காந்து அழுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லிங்க் எடுத்து நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் பாருங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா ஃபீலிங்கும் இருக்கும் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால வாங்க வரவங்க மனசு என்ன இவங்க அழுதுகிட்டு குட்டியை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அழுகிறத நான் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் குட்டி போனதுக்கப்புறம் அழுவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் அழுவேன், ஏன்னா தெரிஞ்சு அவர் திட்டுவார் அப்படிங்கிறதுனால தெரியாமல் அழுவேன். இந்த மாதிரிலாம் வந்துட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளாக பழகிக்கிட்டேன். என்ன வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்களே மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்ட்டு, அந்த ஆன்சரை எனக்கு நானே வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க பத்திரமா தானே வாங்கிக்க போகிறாங்க, வச்சுருக்க போகிறாங்க, பத்திரமா ஒரு குழந்தைய போல தானே வளர்த்த போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு மன திருப்தியில் வந்துட்டு அந்த மனநிலைமையிலேருந்து நான் மாறி வந்தேன். இப்போ வந்துட்டு வளர்த்துறோம் கொடுக்குறேன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம குழந்தைய போல் நம்ம வந்து வச்சுருந்துட்டு கொடுக்குறோமே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 நாள் வந்துட்டு பொக்குன்னு இருக்கும். அடடா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுவேன், அப்புறமா கொஞ்சம் சரியாயிரும். இந்த மாதிரி தாங்க கஷ்டம் அப்படிங்கிறத வந்துட்டு மனநிலைமைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்டதுக்கான பதில் இதுதான். வந்துட்டு நானும் ஆரம்பத்துலலாம் சிரமப்பட்டேன் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மனசை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் என்ன கேள்வி கேட்டீங்க? ஃபாரின் பிரீடை வளர்த்துறதுக்கு பதில் இந்த மாதிரி நாட்டு நாய்களை வளர்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு நாய்களை வந்துட்டு வளர்த்துறோம், அதை வந்துட்டு பராமரிக்கிறோம், அது கூட ஆசையாக பழகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கும் பிடிக்கும். அது நாட்டு நாய்களை வச்சுருக்கிறது வந்துட்டு என்னோட பர்சனல். ஃபாரின் பிரீடை வந்துட்டு நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஃபஷனல். அதை வந்துட்டு இது பண்ண முடியாது. நம்ம நாட்டு நாய்களை வச்சுருக்கோம், அது வந்துட்டு என்னோட பிஸ்னஸுக்காக வந்துட்டு அதை நான் பண்ணுறேன். அதுக்காக நாட்டு நாய்களை பிடிக்காதுன்னெலாம் நான் சொல்லலை. நாட்டு நாய்களும் எனக்கு பிடிக்கும், நாட்டு நாய்களுக்கும் சாப்பாடு போடுறேன். பாருங்க இப்போ கூட வந்துட்டு 2 பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது பர்சனல், அது வந்துட்டு என்னோட ப்ரொஃபஷனல். அவ்வளோதாங்க, சொல்ல வேண்டியதில் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லை, நிறைய பேரோட கேள்விக்கு பதில் இதுதான். டாக் வளர்த்துறோம் அப்படிங்கிறது விற்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அதை ஒன்றும் ஆடு மாடு மாதிரி அடித்து சாப்பிட்றதுக்கு நம்ம விற்க கிடையாது. அவங்க வந்துட்டு குழந்தைய விட ஒருபடி மேலே தான் வந்துட்டு அதை பத்திரமா பார்த்துக்க போகிறாங்க, வளர்த்துவாங்க. அதனால ஒன்றும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா வந்துட்டு போகிற இடத்துல அவங்க ஹாப்பியாக ரொம்ப சொகுசாக தான் இருப்பாங்க. உங்கள் கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோவில் நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டவுட்டு கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பொம்மைப்பேட் சேலம் அப்படிங்கிற
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டாக்ஸ் வளர்க்குறதுல வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்குவேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.